விதிமுறைகளை பின்பற்றி வேட்பாளர் உட்பட 5 பேருக்கு மேல் வீடுகளுக்கு சென்று பிரச்சாரம் செய்யக்கூடாது. இந்திய தேர்தல் ஆணையம் கடைபிடிக்கும் விதிமுறைகள். தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அசாம் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய 5 மாநில சட்டமன்ற தேர்தல்களுக்கான அட்டவணையை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டது. இதன்படி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 2021 ஏப்ரல் மாதம் 6 அன்று ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறும். மே மாதம் 2ஆம் தேதி அன்று வாக்குகள் எண்ணப்படும். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் தேர்தலுக்கான அறிவிப்பு 2021 மார்ச் 12 அன்று வெளியிடப்படும். வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கான கடைசி தேதி மார்ச் மாதம் 19 ஆகும். மார்ச் 20 அன்று வேட்புமனுக்கள் பரிசீலனை செய்யப்படும். வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கடைசி நாள் மார்ச் 22 ஆகும். வாக்குப்பதிவு ஏப்ரல் மாதம் 6 அன்று நடைபெற்று வாக்குகளின் எண்ணிக்கை மே மாதம் 2 அன்று நடைபெறும். தேர்தல் நடவடிக்கைகள் மே 5 அன்று முடிவடையும் என கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தின் 234 தொகுதிகளிலும் புதுச்சேரியின் 30 தொகுதிகளிலும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன. வாக்காளர்களின் எண்ணிக்கையை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் 6,27,47,653 பொது வாக்காளர்களாகும். புதுச்சேரியில் 10,10,1934 பொது வாக்காளர்கள் ஆகும். தமிழகத்தில் 2021 தேர்தலில் 88,936 வாக்குப்பதிவு மையங்கள் செயல்படும். இது சென்ற தேர்தலை விட 34.73% அதிகமாகும். கோவிட்-19 நிலைமையை கருத்தில் கொண்டு விரிவான விதிமுறைகள் அனைத்து வாக்குப்பதிவு மையங்களிலும் பின்பற்றப்படும். பிரச்சாரத்தின் போதும் விதிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும். வேட்பாளர்கள் உட்பட 5 பேருக்கு மேல் வீடுகளுக்கு சென்று பிரச்சாரம் செய்யக்கூடாது. கோவிட் விதிமுறைகளை பின்பற்றி உரிய அனுமதியோடு பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும்.